திருமுல்லைவாயல் நகைக்கடை கொள்ளை சம்பவத்தில் திடீர் திருப்பமாக சொந்த கடையிலேயே திருட திட்டம் போட்டுக் கொடுத்த உரிமையாளர் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து விரிவாக பார்க்கலாம். சென்னை ஆவடி அடுத்த திருமுல்லைவாயல் பிருந்தாவன் அவென்யூ சாலையில் நகைக்கடை நடத்தி வருபவர் ரமேஷ்குமார். ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த இவர் கடந்த 12 ஆண்டுகளாக அதே இடத்தில் நகைக்கடை வைத்துள்ளார். கடந்த 15ஆம் தேதி இரவு இவரது கடைக்குள் புகுந்த மர்ம நபர்கள் ரமேஷ்குமாரை கத்தியால் தாக்கி 50 சவரன் நகையை கொள்ளையடித்து தப்பிச் சென்றனர். வழக்கம் போல போலீசாரும் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை கொண்டு விசாரணையை முடுக்கிவிட்டனர். விசாரணையில் மர்ம நபர்கள் ராஜஸ்தானைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அங்கு சென்ற தனிப்படை போலீசார் அந்த மாநில போலீசாரின் உதவியுடன் ஹர்ஷத்குமார் பட் மற்றும் சுரேந்தர் சிங் ஆகியோரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் போலீசாருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. அதாவது கடை உரிமையாளர் ரமேஷ்குமார் தான் கடைக்குள் புகுந்து கொள்ளை நாடகத்தை அரங்கேற்றுமாறு கூறியதாக அவர்கள் தெரிவித்ததை கேட்டு போலீசார் ஒரு கணம் திகைத்து போயினர். அதிக கடன் தொல்லையால் அவதிப்பட்டு வந்துள்ள ரமேஷ் கடையில் கொள்ளை நாடகத்தை அரங்கேற்றினால் கடனிலிருந்து மீண்டு வந்து விடலாம் என நம்பியுள்ளார். திட்டமிட்டபடி 2 பேரும் கடைக்குள் புகுந்து போலி நகைகளை மட்டும் திருடி செல்லுமாறும் அதற்கு பணம் தருவதாகவும் ரமேஷ்குமார் ஆசை வார்த்தை கூறியுள்ளார். அதன்படி நகை கடையில் கொள்ளை நாடகத்தை அரங்கேற்றியது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து அதிரடி நடவடிக்கை எடுத்த திருமுல்லைவாயல் போலீசார் உரிமையாளர் ரமேஷ்குமார் உட்பட 3 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கடன் தொல்லையிலிருந்து தப்பிக்க சொந்த கடையிலேயே திருட்டு நாடகத்தை அரங்கேற்றிய சம்பவம் போலீசாரையே திக்குமுக்காட வைத்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.